Hi all, welcome to my channel DK Passion. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, சப்போர்ட் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன். எதுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போன அன்றைக்கி அடுத்த நாள் வீக்கெண்டுங்க. ஸோ எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணி தாங்க ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். யூஸ்வலாக சொல்லணுன்னா அம்மா வீட்டு பக்கத்தில் நிறைய பிக்னிக் ஸ்பாட்டு இருக்குங்க. மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். சடனாக பிளான் பண்ணி திடீர்னு எக்ஸிக்யூட் பண்ணதில் மதியானம் லஞ்சுக்கு என்னென்ன பேக் பண்ணோன்னு காட்ட முடியல. சாப்பிடும்போது எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிருக்கேங்க. வீட்டில் பெருசாக ஸ்நாக்ஸ் இல்லை, இருந்த ஃப்ரூட்ஸ்லாம் கூட விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சரிம்மா இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டால் நேச்சரோட மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்பாட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்க புளியஞ்சோலை அப்படிங்கிற ஒரு அழகான பிளேஸ் தான் அது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொல்லி ஹில்ஸில் ஆகாய கங்கை வாட்டர் ஃபால் அப்படின்னு ஒரு வாட்டர் ஃபால் இருக்குங்க. அங்கேருந்து வரக்கூடிய இந்த தண்ணி தான் கீழே ரிவராக ஓடுது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க. குளிக்கும் போது நமக்கு மைண்டுக்கும் சரி பாடிக்கும் சரி செம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி பிக்னிக் ஸ்பாட் இருக்குங்க. லைக் சொல்லணுன்னாக்கா கொல்லி ஹில்ஸ், ஏற்காடு, பச்சைமலை, முக்கம்பு, கல்லணை, தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து அரௌண்ட் 1 to 1.5 hours தான் ஆகும். பட் அடிக்கடி நாங்கள் போவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இப்போ போகிற இந்த ஸ்பாட்டே நாங்கள் போய் அரௌண்ட் 5 to 6 years இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் இந்த ஸ்பாட்டை நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியான ஃபாரஸ்ட்டையும் க்ராஸ் பண்ணி தாங்க போகணும். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. தும்பலம் ஃபாரஸ்ட்டுங்கிறது எங்கள் ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸ்ங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய முயல், காட்டு முயல், அப்புறம் நரி இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக டே டைமில் கூட பார்க்கலாம். பட் நாங்கள் போன அன்றைக்கி எதுவுமே பார்க்கலங்க. இப்போல்லாம் நிறைய வெஹிக்கல்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால பார்க்க முடியல. முன்னாடிலாம் அடிக்கடி வந்து நாங்களே பார்த்துருக்கோம். அதே போல் இந்த தும்பலம் ஃபாரஸ்ட்டை க்ராஸ் பண்ணி போனதையுமே நிறைய கோழி பண்ணைகளை பார்க்க முடியுங்க. இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஃபார்ம்ஸுங்கிறது எப்பயுமே இருக்கிறதா. ஆனால் புதுசாக நான் நோட்டீஸ் பண்ணது சோலார் பேனல் போட்டிருந்தாங்கங்க. ஏக்கர் கணக்கில் போட்டிருந்தாங்க. அதுவும் விண்டு மில்லும் புதுசாக போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்போ க்ராஸ் பண்ணுறது ஒரு முருகன் கோயிலுங்க. இந்த ஏரியாவில் தேவானூர் முருகன் கோயில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான முருகன் கோயில். ஒரு சின்ன கரடு மேலேங்க, கரெக்டாக சொல்லணும்னா ஒரு குன்று மேலே தான் இருக்கும். முருகன் வந்து சூப்பராக காட்சி கொடுப்பாருங்க. இந்த ஏரியாவில் நான் இருக்கேன், இன்னும் நான் போய் விசிட் பண்ணல அப்படின்னாக்க கட்டாயம் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. எதிர்த்த மாதிரி தெரிகிற மலையை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஸ்பாட்டு கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். இது எல்லாமே கொல்லிமலை தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நெல் குவிச்சு வச்சுருக்காங்களா. இதை பற்றின டீட்டெயில் நான் அப்புறமா சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த அழகை ரசிச்சுட்டே அப்படியே நாங்களும் வந்து எங்களோட ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸ்கூல்லாம் நாளைக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்தளவுக்கு ரஷ் இருக்காதுன்னு நினச்சி போனோங்க. பார்த்திங்கன்னா பார்க்கிங்கே ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு க்ரௌட் இருந்தாங்கங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் போனது கொஞ்சம் மத்தியான டைமுங்கிறதுனால நிறைய பேர் குளிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புளியஞ்சோலைக்கு போகிற ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்துட்டு பலாப்பழ சீசனுங்கிறதுனால ஏகப்பட்ட பலாப்பழம் கொட்டி வச்சுருந்தாங்கங்க, குவிச்சு வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ நாங்களும் வந்துட்டு அப்படியே பலாப்பழ கடைக்கு ஒரு ஸ்டாப்பை போட்டோங்க. அது மட்டும் இல்லாமல் மாங்காய், அப்புறம் பைனாப்பிள், கடலை இது எல்லாமே, அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே இந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்கும். இங்கே நம்ம பார்க் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து மூவ் பண்ணுங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். தேவை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுட்டெல்லாம் கூட நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை கூட எடுத்துகிட்டு போகலாம். பட் நாங்கள் வந்துட்டு இப்பொழுதுக்கு எங்களுக்கு பசிக்கல. ஏன்னா நாங்கள் மார்னிங்கே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அதனால் மெதுவாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட லஞ்ச் எதுவுமே எடுக்கல. நாங்கள் மட்டும்தான் அப்படியே நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கிங்லேருந்து அந்த ரிவரை ரீச் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 10 to 15 minutes ஆகுங்க.
நம்ம வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி நடந்து போகணும். 2 பக்கமும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய ஷாப் இருக்கும். தேவைப்படுறவங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம். லைக் சொல்லணுன்னா ஸ்நாக்ஸ், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து முட்டை போண்டா, சுட சுட பஜ்ஜி இதெல்லாம் கூட இருக்கும். நம்ம குளிச்சுட்டு வரும்போது அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூடாக கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. இது வந்து கொல்லிமலை அடிவாரம் அப்படிங்கிறதுனால இந்த கொல்லிமலை தேன், அப்புறம் தைலம் இதெல்லாம் கூட இந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். பார்க்கிங்க்கு 50 ருபீஸும் பர் பர்சனுக்கு 10 ருபீஸ் என்ட்ரி ஃபீயாகவும் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த என்ட்ரி ஃபீ வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அந்த ரிவர் கிட்ட போகிறதுக்கு. அந்த ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது செம்ம சூப்பராக இருக்குங்க. ஜஸ்ட் இந்த வியூவை மட்டும் பாருங்களேன். நம்ம நடந்து கிட்ட போக போக அந்த ஆறோட அந்த தண்ணி ஓடுற சத்தத்தை கேட்டுட்டு நம்ம நடக்கும்போது அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்குங்க. யூஷுவலாகவே புளியஞ்சோலை நல்ல ஒரு கூலிங் ஸ்பாட்டுங்க. அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக மழையெல்லாம் பேஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ரொம்ப கூலிங்காக இருக்கும். தண்ணி வந்து சொல்லவே வேணாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து கொல்லிமலையிலேருந்து வர்றதுனால தண்ணி வந்து ஆல்ரெடி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதே போல் நான் சொன்ன மாதிரி மழை பேஞ்சிருச்சு அப்படின்னாக்க அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குங்க தண்ணி குளிக்கிறதுக்கு. நாங்களும் வியூவெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே பேசிட்டு ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோங்க. வந்து பார்த்தா க்ரௌடும் வந்து நல்லாவே இருந்தது. ஸோ க்ரௌட் இல்லாத ஒரு இடமா ஸ்பாட் பண்ணி அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி இறங்கணும். இந்த புளியஞ்சோலையை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க யூஸ்வலாக ஆறுனாலே கீழே வந்து மணல் தான் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இங்கே வந்துட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயும் சின்ன சின்ன சைஸ்லேயும் இந்த பூலாங்கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உருட்டுக்கல்லாக கீழே ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இறங்கி நடக்கிறதுங்கிறது ரொம்ப வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்க. ஸோ எந்த இடம் நம்ம ஸ்பாட் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து கவனம் செதறிச்சினாலும் பயங்கரமாக நமக்கு அடிபட்டு போயிருங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சு ரொம்ப நிதானமாக பொறுமையாக தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி. ஏன்னா திருப்பி நம்ம வந்து ஆற்றை கிராஸ் பண்ணி வர்றதுங்கிறது ரொம்ப டஃப்பான ஜாப் தான். ஸோ ஒரு ஸ்பாட்டை நாங்களும் கண்டுபிடிச்சி அப்படியே நாங்களும் உட்காந்து என்ஜாய் பண்ணி குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் பயங்கர சில்லுன்னு தான் இருந்துச்சு. ரொம்ப கிளியராக இருந்துச்சு. குடிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம மினரல் வாட்டர்லாம் என்னங்க அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தண்ணி. ஸோ அப்படியே நாங்களும் வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் வந்து குளிச்சிருப்போம்னு நினைக்கிறேங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணணும். ஆழம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க, நம்ம கணுக்கால் அளவுக்கு தான் ஆழம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கல்லெல்லாம் நகர்த்தி போட்டு நமக்கு தேவைன்னா கொஞ்சம் ஆழம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நம்ம உட்காந்து குளிக்கிற அளவுக்கு தான் வந்து தண்ணியோட ஆழம் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி டைமில் போகும்போது ஓரளவுக்கு வந்து அதாவது மத்தியானம் கரெக்டாக லன்ச் டைமுக்கு நாங்கள் இறங்கணும் இல்லைங்களா, அதனால ஓரளவுக்கு க்ரௌடெல்லாம் வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவைன்னா லன்ச் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்பாட்டில் கூட உட்காந்து நம்ம லன்ச் வந்து சாப்பிட்லாங்க. லாஸ்ட் டைம் எங்கள் அண்ணன் சென்னைக்கு வந்திருந்தபோது நான் அவரை ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போயிருந்தேங்க, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க கிளப் ஹவுஸ்க்கு. அது வந்து அவர் பெருசாக வந்து என்ஜாய் பண்ணி குளித்தாலுமே பட் இங்கே குளிக்கும் போது அதோட என்ஜாய்மெண்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அண்ணா வந்து சொன்னார், என்ன தான் நேச்சர் தான் ஏன் நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போனேன், ஆனால் பட் இந்த பிளேஸ் பார்த்தியா எவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்துட்டு என் பையனுக்கும் எக்ஸாம்லாம் முடிஞ்சுது. ஸோ அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுவேங்க. இந்த மச் நீடட் ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு அப்பப்போ போகும்போது மைண்டும் சரி பாடியும் சரி பயங்கர ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி திருச்சி பக்கத்தில் வேறு ஏதாச்சும் ஸ்பாட் போகணும் அப்படின்னாலோ அல்லது வேறு ஏதாச்சும் ஸ்பாட்டு வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுறேன். எங்களுக்கு வந்து குளித்து முடிச்சுட்டு மேலே வந்ததுக்கப்புறம் எல்லாேருக்கும் பயங்கர பசிங்க. பேசாமல் நம்மளும் வந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சு சாப்பிட்ருந்துருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு செம்ம பசி வந்துருச்சு. அதே போல் இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்
ரூம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து வெறும் டவல் மட்டும்தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஏன்னா எங்கள் ஊர் வந்து பக்கம் தானே, அதனால் அப்படியே காரில் போயிடலான்ட்டு. இன்னொன்று வந்து நம்ம குளித்து முடிச்சுட்டு திருப்பி நம்ம கார் பார்க்கிங் வரத்துக்குள்ளே நம்ம போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே நல்லா காஞ்சிரும். அந்தளவுக்கு காற்றும் இருந்துச்சு, நல்லா கொஞ்சம் வந்து வெயிலும் வந்து அடிச்சதுங்க. ஸோ நாங்கள் அப்படியே மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கிங்லேயே நின்று சாப்பிட முடியாது. ஸோ போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தி சாப்பிட்டுக்கலாம் தாங்க பிளானு. எங்கேயாச்சும் ஒரு இடம் நிழல் இருந்துச்சுன்னா போதும், அந்த இடத்துலேயே நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னோம். ஏன்னா எல்லாருக்குமே பயங்கர பசி. ஸோ கார் எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆகல, அண்ணன் வந்து உரம் கட்டிட்டாரு. ஸோ நாங்கள் பின்னாடி வச்சுருந்த எங்கள் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து அங்கேயே வந்து ஒரு திட்டு மாதிரி இருந்துச்சு, அந்த திட்டில் வந்து அழகாக வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். என்ன லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் லெமன் ரைஸ் தாங்க. டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் லெமன் சாதம், அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு துவையல், அப்புறம் சிப்ஸு, ஊறுகாய். இதுதான் அந்த அன்னைக்கு மெனு. நாங்கள் தோட்டத்தில் நிறுத்தி சாப்பிட்டோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாய், வாத்து, கோழி, மாடுன்னு எல்லாமே இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பயங்கரமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த அந்த இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இது சடன் ட்ரிப்புங்களா, அதனால் பெருசாக காய் சமைச்சு எடுத்துகிட்டு வரல. துவையல் தான் அரைச்சோம். அதுவும் அந்த துவையில நான் அரைச்சேங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட்டு, எங்கே அது கெட்டு போயிருக்கோமோன்னு. வச்சதையும் வேகமாக வந்து அவங்க தான் டேஸ்ட் பார்த்தாங்க. உடனே நான் சொன்னேன், அம்மா புளிலாம் வச்சு அரைச்சேன், அது கெட்டு போயிருக்காது அப்படின்னு. ஆமாம்மா நல்லதாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கங்க. அதே போல் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த நெல்லெல்லாம் காமிச்சிட்டு இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஊரில் தான் வந்து இந்த சீரக சம்பா அரிசி வந்து விளையுதுங்க. இந்த சீரக சம்பா அரிசி விளையணுனாலே 2 முக்கியமான விஷயம் இருக்கணும். ஒன்று வந்து உரம் போடக்கூடாது அந்த அரிசிக்கு. அதே போல் தண்ணி வந்து இயற்கையான தண்ணி, மீன்ஸ் இந்த மழை தண்ணியாக இருந்ததுனா தான் நல்லா விளைச்சல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2மே இந்த ஏரியாவில் இருக்கிறதுங்கிறதுனால தான் இந்த சீரக சம்பா அரிசி வந்து இந்த ஏரியாவில் வந்து அதிக விளைச்சல் தரும். நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கங்க. காலையில் மிச்சமாக இருந்த இட்லி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பொடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கங்க. இந்த மாதிரி ஆறுன இட்லி வீட்டில் இருந்துச்சுன்னா அது யாருமே தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம்னு சொல்லி வாங்கி எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சுங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மதியானம் லஞ்ச் எல்லாம் அந்தளவுக்கு கிடைக்கலங்க. வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான். மீன்ஸ் அவங்க சமைச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நமக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதுவுமே எல்லா டைமும் கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நியர்பை வந்து பக்கத்தில் துறையூருங்க, அங்கே வந்து உங்களுக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே கூட போய் சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து எல்லோரும் கர்ட் ரைஸ்க்கு வந்தாச்சு. தயிர் சாதமும் செஞ்சு தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இப்போ வெசல்ஸ்லாம் கூட வந்து நாங்கள் பெருசாக டிஃபன் பாக்ஸ் மாதிரி மூடி போட்டு பாத்திரத்தில் கூட எடுத்துகிட்டு வரல. ஃபஸ்ட்டே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அம்மா வந்து சிறுமாடு போட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த டவல் வச்சு கட்டுவாங்களா, அந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு தான் வந்திருந்தோம். ஏன்னா வீட்டில் செஞ்சு அப்படியே வச்சோம். சரி திடீர்னு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் நம்ம பிளான் பண்ணி பக்காவாக வந்திருந்தோம்னா கூட இவ்வளோ அழகாக இந்த ட்ரிப்பு அமைஞ்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அதே போல் புளியஞ்சோலைக்கு நீங்கள் வரணுன்னாக்கா பஸ்ஸில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கான டைமிங்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த இடத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டோங்க. ஃபைனலாக வந்துட்டு மாம்பழம் தான் அண்ணி வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக நான் வரேன் அப்படின்னால இந்த மாதிரி சம்மர் சீசனில் அண்ணா வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இந்த மல்கோவா மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அன்றைக்கி கட் பண்ணி அண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. கட் பண்ணிகிட்டே போதும் வீடியோ எடுத்தது, வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்தையும் மறுபடியும் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து டீ குடிக்கிறதுக்கு மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊர் வருங்க. எங்கள் ஊர் சைடில் ஒரு மேட்டுப்பாளையம் இருக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தேன். என்னென்னாக்கா அங்கே வந்து தூள் பஜ்ஜின்னு ஒன்று போடுவாங்கங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டணத்தில் கட்டி கொடுப்பாங்க. அதனால் அது கட்டாயம் எனக்கு வேணும், அங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டாப் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து அவங்க தூள் பஜ்ஜி போடலை. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். நாங்கள் ஸோ டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். நான் வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி திருச்சிக்கு வந்த ரீசனே எதுக்குனாக்க என் பையனுக்கு இன்டர்ன்ஷிப்காக தாங்க வந்தோம். அவனுக்கு இன்டர்ன் எங்கே கிடச்சிருக்குனாக்கா NIT திருச்சியில் தான் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 1 மந்த் அவன் இங்கே தான் ஸ்டே பண்ணி ப்ராஜெக்ட் பண்ண போகிறான்.
ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் நேராக திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் தாங்க போயிட்டுருக்கோம். என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பேரும் வராங்க. ஸோ 3 பேரும் சேர்ந்து தான் இன்டர்ன்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பசங்க 2 பேரையும் பிக்கப் பண்ணிட்டு காலையிலே இந்த சரஸ்வதி கேஃபேல வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே NIT நோக்கி மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னதான் நான் திருச்சியிலே பிறந்து வளர்ந்துருந்தாலும் இந்த NITக்குள்ளே இது வரைக்கும் நான் வந்ததே இல்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் NITக்குள்ளேயே வரேங்க. பட் என் ஹஸ்பண்ட் வந்து அவர் படிக்கிற டைம்லேயே நிறைய டைம் இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்காக NITக்கு வந்திருக்கேன். அப்போ வந்து RECன்னு இருந்துச்சு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெமரிஸ் எல்லாம் அப்படியே எங்களோட ஷேர் பண்ணிகிட்டே தாங்க வந்தார். அவரும் வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஆனால் சில பிளேசஸ்லாம் சேஞ்சஸே இல்லாமல் அதே மாதிரியே இருக்குது, அப்போ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கதையெல்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாருங்க. இப்போ நாங்கள் போகிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க. இது வந்து என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. காலேஜ் கேம்பஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. இங்கே உள்ளார ஒரு தனி உலகமே இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ளாரையே அவைலபிளாகவும் இருக்குங்க. செமஸ்டர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அந்தளவுக்கு என்னால் பார்க்க முடியல. கொஞ்சம் பசங்க இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இந்த இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கங்க. ஃபைனலாக நம்ம வரக்கூடிய நம்மளோட டிபார்ட்மெண்ட்டும் வந்துடுச்சுங்க. பசங்க இறங்கி அவங்க ப்ரொஃபஸரை பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டாங்க. நான் அப்படியே கீழே இறங்கி அப்படியே வீடியோ ஷூட் பண்ணும் போது இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேங்க. கேம்பஸ்குள்ளார ஏகப்பட்ட மயிலுங்க. நம்ம கோழிலாம் குஞ்சு போட்டால் எப்படி குட்டி கோழி குஞ்சு இருக்கும், அதே போல் குட்டியாக மயிலும் வந்து அங்கே நிறைய குட்டி மயில் பார்த்தேங்க. பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கவே முடியல. கொஞ்சம் லைட்டாக சவுண்டு கேட்டாலும் அவங்க எல்லோரும் உடனே வேகமாக நகர்ந்து போயிடுறாங்க, இல்லாட்டி பறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல மயிலை. அதே போல் நிறைய மாடு பார்த்தேங்க. மாடு வந்து எடுத்திருக்கேன். ஸோ மாடும் வந்து பெரிய மாடாக இருந்தது, பார்க்குறதுக்கு பயமாக இருந்துச்சு. அவங்களோட ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்டல் கிடைக்கிறதுக்கே மத்தியானம் 1 o'clock போல் ஆகிடுச்சுங்க. பசங்களும் ஹாஸ்டல் கிடைச்சதையும் அப்படியே நாங்கள் உள்ளே மூவ் ஆன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அவங்களும் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹாஸ்டலில் தான் வந்து பசங்க தங்க போகிறாங்க. என்னன்னாக்க உள்ளே வந்து லேடிஸ் வந்து அலோடு கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது பாய்ஸ் ஹாஸ்டலுங்கிறதுனால உள்ளே போய் என்னால் எதுவுமே வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ ரெண்டாவது அவங்களும் வந்து ஒரே குழப்பத்தில் இருந்தாங்க, எந்த ரூமு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் உள்ளேயும் போகல, வீடியோவும் எடுக்கலைங்க. பசங்க மட்டும்தான் உள்ளே போயிட்டு அவங்களோட திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் அப்படியே வெளியே வந்துட்டாங்க. இங்கே வந்து கேம்பஸ் வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே நமக்கு வந்து சைக்கிள் இருந்தால் தாங்க போக முடியும். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து சைக்கிள் தான் ரெண்ட்டுக்கு எடுக்கணும், அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். அதனால் நாங்கள் ரூமில் போயிட்டு இதெல்லாம் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சைக்கிள் பார்க்குறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து வெளியவே அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்பயுமே லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்கிறது எனக்கு இருக்குங்க. அதே போல் தான் என் பையனும் உள்ளே போய் ஹாஸ்டல் ரூம்லாம் பார்த்துட்டு ஒரு லிஸ்ட்டோடு வெளியே வந்துட்டு, அம்மா இதெல்லாம் எனக்கு வேணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. வாங்க போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கேம்பஸ்குள்ளாரே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அப்படியே சைக்கிள் பார்க்குறதுக்கு தான் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட சைக்கிள் இருக்குங்க. இங்கே சேலஞ்சிங்கான விஷயமே என்னன்னாக்கா, இந்த சைக்கிளில் நல்ல சைக்கிள் எது அப்படிங்கிறத நம்ம தேடி எடுக்கணுங்க. அது ஒன்று தான். எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கலே அவங்களே வந்துட்டு பிரேக் செக் பண்ணுறது, காத்தடிக்கிறது, சைக்கிள் செயின்லாம் பக்காவாக இருக்காங்கிறது எல்லாமே செக் பண்ணுறதுக்கு அவங்க இருக்காங்க. பட் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி நல்ல சைக்கிளை எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம கையும் காலும் சும்மா இருக்குங்களா, நான் உடனே வந்து எனக்கு கொடுங்க சைக்கிள்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி பார்த்துட்டு இருந்தேங்க. ஓட்டி பார்த்துட்டு அவங்க எல்லோரும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஹாஸ்டலுக்கு. அப்படியே அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நாங்களும் கேம்பஸை விட்டு வெளியே மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. மத்தியானம் கிளம்பி வெளியே வரும்போது அரௌண்ட் 2 o'clock போல் இருக்கும். ஸோ பசிச்சது எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாட்ட கேட்டுட்டு இருந்தேன். போகிற வழியிலேயே வந்து சங்கீதாஸில் சாப்பிட்டுக்கலாம் யா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியே வந்ததுமே வந்து பையனுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி நீங்கள் எங்கே சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஆல்ரெடி சொல்லிட்டான், பட் இருந்தாலும் கேட்டேன் எவ்வளோ தூரம் என்ன டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அம்மா ஆல்ரெடி மெஸ்ஸில் தாம்மா இருக்கோம், நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு இங்கே சங்கீதாஸில் மேலே வந்து புஃபே இருந்துச்சுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்து மேலே சாப்பிட்றது. லஞ்ச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பராக இங்கே சாப்பிட்டுட்டு அண்ணனை கொண்டு போய் இறக்கி விட்டு நாங்களும் அப்படியே சென்னைக்கு மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க.
அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.